ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எக்கனாமிக்ஸ் லெசன் என்ன அப்படின்னா 8th லெசன் 2 பொது மற்றும் தனியார் துறை. இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போறோம். இதுல நீங்க இன்னுமே டெப்தா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட ஹையர் கிளாஸ், அதாவது 11th 12th இன்னுமே அதிகமா இருக்கும். இதுல வந்து ரெண்டே விஷயங்கள் தான் பார்க்க போறீங்க. பொதுத்துறைனா என்ன, அது சார்ந்த விஷயங்கள் என்ன, தனியார் துறைனா என்ன, அது சார்ந்த விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நிறைய தெரியும் இல்லையா, இந்த போஸ்ட்மேன்லாம் வருவாங்க இல்லையா, அவங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரயில்வே துறை, அதுக்கப்புறம் ராணுவம், இது எல்லாமே யார் நடத்துறா அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது எல்லாத்தையும் யார் நடத்துற? அரசாங்கம் நடத்துது. அதே மாதிரி மக்கள் பயன்படுத்தக்கூடிய சிம் கார்டு, காரு, பைக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபரோ இல்லைன்னா ஒரு பெரிய கம்பெனியும் நடத்துது. அதை நம்ம தனியார் துறை அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயத்தை நம்பி தான் நம்மளோட நாடு வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அரசாங்கம் நடத்துறது பொதுத்துறை, தனியார் நடத்துறது தனியார் துறை. இது ரெண்டும் சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தை எப்படி தாங்கி பிடிக்குது, இதுல என்னென்ன ரகசியங்கள் இருக்கு அப்படிங்கறது தான் இந்த கிளாஸ்ல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அறிமுகம் கொடுத்திருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சப்ப பாத்தீங்கன்னா நம்ம நாடு எப்படி இருந்தது அப்படின்னா முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருந்த ஒரு ஏழை நாடா தான் இருந்தது. அப்போ நாட்டுல பயங்கரமான வறுமை, படிப்பறிவு இல்லாத நிலை, வேலையின்மை, இது எல்லாமே தலைவிரிச்சு ஆடுச்சு. அப்போ அரசாங்கம் யோசிச்சது என்ன அப்படின்னா நாட்டை முன்னேற்றணும் அப்படின்னா அரசாங்கமே நேரடியா களம் இறங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்சு. அதே சமயம் எல்லாரையும் சமமா நடத்தணுங்கிற சமதர்ம அடிப்படையும் யோசிச்சாங்க. ஆனா அரசாங்கத்தால மட்டுமே இது எல்லாத்தையும் செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா. அதனால என்ன பண்ணாங்க அப்படின்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் கைகோக்க வச்சாங்க. இப்படி அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து நடத்துற பொருளாதார முறைக்கு தான் கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு பேரு. அந்த கலப்பு இந்தியா பாத்தீங்கன்னா கலப்பு பொருளாதார முறையை தான் பின்பற்றிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இதை தான் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல ஃபுல்லாவே தெளிவா கொடுத்துருப்பாங்க. இதுல அது பாத்தீங்கன்னா பொதுத்துறை அப்படிங்கிறது சேவை நோக்கத்துல செயல்படும், தனியார் துறை அப்படிங்கிறது லாப நோக்கத்துல செயல்படும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது முதலாளித்துவம் பொது உடைமையோட கலவையா இருக்கும். இது வந்து கலப்பு பொருளாதாரத்தை பத்தி இன்னுமே டீட்டெயில்டா முதலாளித்துவ பொருளாதாரம், கலப்பு பொருளாதாரம், இந்த மாதிரி இதை பத்தி டீட்டெயிலா இனிமே ஹையர் கிளாஸ்ல படிப்பீங்க. இப்போதைக்கு நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது முதலாளித்துவம் பொது உடைமையோட கலவை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இன்னுமே ஹையர் கிளாஸ்ல என்ன தெளிவா பார்க்கலாம். இந்த கிளாஸை முடிச்சுட்டு நீங்க அந்த கிளாஸும் பாருங்க. ஓகேவா? அடுத்து பொதுத்துறையோட வரையறை கொடுத்திருப்பாங்க. பொதுத்துறை அப்படின்னா என்ன அப்படின்னா அரசு வந்து பொதுமக்களுக்கு பண்டங்களையும் சேவைகளையும் வழங்கக்கூடிய நடவடிக்கையில ஈடுபடுது இல்லையா, அந்த துறைக்கு பேர் தான் பொதுத்துறை அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து மத்திய அரசு, மாநில அரசு, உள்ளூர் அரசாங்கத்துக்கு சொந்தமா இருக்கலாம். இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா சேவை தான். ஓகேவா? ஸோ சேவை நோக்கம் தான் இருக்கு. இதுல லாபம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா? அடுத்து இதோட வரலாறு கொடுத்திருப்பாங்க. 1947 நம்ம சுதந்திரம் வாங்கினப்ப பாத்தீங்க அப்படின்னா பலவீனமான தொழில்துறை தான் இருந்தது. அப்ப ஆங்கிலேயர் நிறுவிய 18 இந்திய போர் தளவாட தொழிற்சாலை இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் நாட்டுல இருந்தது. ஓகேவா? அதை நம்பிதான் என்ன பண்ணும், அடுத்தடுத்து நம்ம வந்து இது பண்ணோம். ஸோ இந்திய பொருளாதாரத்தை இந்த மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? பார்த்து வச்சுக்கோங்க. இங்க பொருளாதாரத்தை பொதுத்துறை, தனியார் துறை அப்படின்னு ரெண்டா சொல்லலாம். பொதுத்துறையில துறைசார் பணிகள், சட்டப்பூர்வ நிறுவனங்கள், அரசு நிறுவனங்கள் சொல்லலாம். இதுவே தனியார் துறையில பாத்தீங்க அப்படின்னா தனிப்பட்ட உரிமையாளர், கூட்டு நிறுவனங்கள், கூட்டு இந்து குடும்பங்கள், கூட்டுறவு நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள்னு சொல்லலாம். இந்த நிறுவனங்கள்ல பொது, தனியார் அப்படின்னு ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பம்பாய் திட்டத்தை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்த பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது எங்க இது வந்து எங்க இன்னுமே டீட்டெயில்டா இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து 12th எக்கனாமிக்ஸ் லெசன் பொருளாதார மேம்பாடும் திட்டமிடலும் அப்படிங்கிற அந்த லெசன்ல இன்னுமே இதை பத்தி டெப்தா கொடுத்துருப்பாங்க. யார் கொண்டு வந்தா, எந்த வருஷம் என்ன, அதை பத்தின அதை சார்ந்த விஷயங்கள் இன்னுமே டெப்தா இருக்கும். இந்த பம்பாய் திட்டம் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய திட்டங்கள் இருக்கும். விஸ்வேஸ்வரய்யர் திட்டம், ஜவஹர்லால் நேரு திட்டம், எஸ்.என். அகர்வால் திட்டம் அதாவது காந்திய திட்டம், எம்.என். ராய் திட்டம், ஜெயபிரகாஷ் நாராயண திட்டம் அதாவது சர்வோதய திட்டம், இந்த மாதிரி அதை பத்தின திட்டங்கள் வந்து நிறைய இருக்கும். ஓகேவா? ஸோ அது வந்து என்னன்னா கட்டமைப்பு செய்வதற்கும் அரசாங்கத்தோட தலையீடு ஒழுங்குமுறையோட தேவையை நோக்கமா வச்சு 1948 முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தின் அடிப்படையில என்ன பண்ணாங்க, தொழில்துறையோட வளர்ச்சியை வந்து அதிகரிக்கிறதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த 1948 தொழில்துறை அந்த இது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா இந்திய தொழிற்கொள்கை அப்படின்னு
இருக்கும். ஓகேவா? ஸோ 1948ல தொழிற்கொள்கை, 1956ல தொழிற்கொள்கை, 77ல தொழிற்கொள்கை, 80ல தொழிற்கொள்கை, 90, 91ல தொழிற்கொள்கை அப்படின்னு 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 8 இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற லெசன்ல இருக்கும். அதை பத்தி இனிமே டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. அந்த தொழில்துறை பத்தி எல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் இருக்கும். இங்க எதுல இருந்து கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பம்பாய் திட்டத்தை வச்சு 1948ல வந்துச்சு இல்லையா, அதை வச்சு 1948ல முதல் தொழில்துறை கொள்கை தீர்மானத்தோட அடிப்படையில என்ன கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, தொழில் வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்காக பரந்த வரையறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்ச் 1950ல அமைச்சரவை தீர்மானத்தால திட்டக்குழு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சோ திட்டக்குழு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தொழில்துறை வளர்ச்சியை ஒழுங்குபடுத்துறதுக்காக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக 1951ல தொழில்துறை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. சோ திட்டக்குழு, தொழில்துறை சட்டம், இந்த மாதிரி அந்த வருஷங்கள் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பத்தி ஹையர் கிளாஸ் இனிமே டெப்தா இருக்கும். ஓகேவா? பிரதமர் ஜவஹர்லால் நேரு பாத்தீங்க அப்படின்னா இறக்குமதிக்கு மாற்று தொழில்மயமாக்கல் அடிப்படையில ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்திருப்பாரு. கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார். ஸோ அப்ப வந்து பிரதமரா இருந்தது ஜவஹர்லால் நேரு தான். அவர் தான் கலப்பு பொருளாதாரத்தை ஆதரித்தார். ஓகேவா? இந்திய பொருளாதாரத்தோட வளர்ச்சி, நவீனமயமாக்கல், அடிப்படை கனரக தொழில்கள் இதை நிறுவதற்கு இதெல்லாமே நிறுவனம் அப்படின்னு அவர் வந்து கொண்டு வந்தாரு. அப்பதான் வந்து நம்மளோட அந்த இதை வந்து மாற்ற முடியும். ஏழை நாடா இருக்கிறத நம்ம வந்து தொழில் வளர்ச்சியில தான் மேல கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது சொன்னார். இந்தியாவில் 2வது ஐந்தாண்டு திட்டம் 1956, 60 இருக்கு இல்லையா, அந்த டைம்ல 56 தொழில் கொள்கை தீர்மானத்தின் மூலமா நேருவோட தேசிய தொழில்மயமாக்கல் கொள்கை வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் பொதுத்துறை நிறுவனத்தின் தந்தை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி அதை வந்து முன்னெடுத்து சென்றிருப்பார். ஓகேவா? இப்ப அந்த 2வது ஐந்தாண்டு திட்டம் இருக்கு இல்லையா, அதை பத்தி இன்னுமே டீட்டெயில்டா பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் இருக்கு இல்லையா, 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 8 அதுல இன்னுமே டீட்டெயில்டா படிப்பீங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்தை பத்தியும் உங்களுக்கு வந்து அதுல தெளிவா கொடுத்துருப்பாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரு அதுக்கப்புறம் பேராசிரியர் PC மஹலனோபிஸ் இருக்கார் இல்லையா, அவங்க 2 பேரும் சேர்ந்து பாருங்க ஃப்ரீட்மேன் மஹலனோபிஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுல வரும் அப்படின்னா 2வது ஐந்தாண்டு திட்டத்துல PC மஹலனோபிஸ் மாதிரியை தான் பயன்படுத்தி செஞ்சிருப்பாங்க. அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் எதுல இருக்கு? 11th எக்கனாமிக்ஸ் லெசன் 8 இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அப்படிங்கிற லெசன்ல இன்னும் டெப்தா இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுல வந்து எதுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க, அது வந்து பாத்தீங்கன்னா 2வது ஐந்தாண்டு திட்டம் தொழில்துறைக்கு தான் முன்னுரிமை கொடுத்தாங்க. அது வந்து ஒரு வெற்றி திட்டமா இருக்கும். ஸோ அதை பத்தி டீட்டெயில்டா அதுல இருக்கும், அந்த கிளாஸ்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து 1991 வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொள்கைகள் எல்லாமே தீவிரம் அடைஞ்சிருக்கும். ஸோ அப்பதான் உங்களுக்கு LPG அப்படிங்கிறது எல்லாமே கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த தொழில்துறை அப்படிங்கிறது அதிகமாயிட்டு வந்திருக்கும். அந்த தொழில்துறை அதாவது குளோபலைசேஷன் எல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்ததால என்னாச்சு அப்படின்னா பொதுத்துறை, தனியார் துறை அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு நிறைய இருக்கும். பன்னாட்டு நிறுவனங்களும் இணைஞ்சு வந்து செயல்பட்டு வந்திருக்கும் அந்த LPG கொண்டு வந்ததுக்கு அப்புறம். பொதுத்துறையோட நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா பொதுத்துறை நோக்கங்கள் என்னென்ன அப்படின்னா உள்கட்டமைப்பை உருவாக்குறது, அதை விரிவாக்கம் செய்யறது மூலமா விரைவான பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துறது, வளர்ச்சிக்கான நிதி ஆதாரங்களை உருவாக்குறது, வருமான செல்வங்களை மறுபகிர்வு செய்யறத ஊக்குவிக்கிறது, வேலை வாய்ப்பை உருவாக்குறது, சமச்சீர் வட்டார வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, சிறிய அளவு இல்லைன்னா துணை தொழில்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, ஏற்றுமதி ஊக்குவிப்பு, இறக்குமதி மாற்றீடை துரிதப்படுத்துதல், இது எல்லாமே பொதுத்துறையோட அதாவது நோக்கங்களா இருந்தது. ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்கள் பத்தி கொடுத்திருப்பாங்க. அதோட உறுப்புகள் பத்தி இருக்கும். பாருங்க 2 வகையான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு. ஓகேவா? அதாவது அரசாங்கத்தின் வரி வசூல் இருக்கு இல்லையா, அது கடமைகள், கட்டணங்கள், இதன் மூலியமா திரட்டக்கூடிய வருவாயின் மூலியமா அரசாங்கம் அவங்களுக்கு முழுமையா நிதி அளிக்குது. அடுத்து நிறுவனத்தோட மொத்த பங்கு 51%க்கும் அதிகமா இருக்கு. நிறுவனங்கள் வந்து சேவை நோக்கத்தோட தான் இருக்கும். அடுத்து மிகப்பெரிய துறை அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா மக்களுக்கு என்னென்ன சேவைகளை வழங்குது அப்படின்னா அஞ்சல் சேவைகள், ரயில்வே சேவைகள், பாதுகாப்பு, கல்வி மற்றும் சுகாதார வசதிகளை கம்மி செலவுல வழங்குது, வேலை வாய்ப்பை உருவாக்கு. ஓகேவா?
அடுத்து பாத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா 3 உறுப்புகளா சொல்லியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா அரசு துறைகளால நிர்வாகம் செய்யப்படும் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நேரடியா அரசாங்க துறையால நடத்தக்கூடியது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா தபால் தந்தி, அதுக்கப்புறம் ரயில்வே, துறைமுக அறக்கட்டளை, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன திட்டங்கள், இது எல்லாமே. அடுத்து கூட்டுத்துறை நிறுவனங்கள், அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரரா இருக்கும். ஓகேவா? இதுல எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் ஆயில், பெட்ரோனாஸ் தனியார் நிறுவனம், அதுக்கப்புறம் இந்தியன் ஆயில் ஸ்கை டேங்கிங் நிறுவனம், அதுக்கப்புறம் ரத்னகிரி கேஸ் அண்ட் பவர் தனியார் நிறுவனம், இந்தியன் செயற்கை ரப்பர் நிறுவனம், இது எல்லாமே. அடுத்து பொதுக்கழகம் அப்படின்னா இது நாடாளுமன்றத்துல சட்டம் போட்டு அதுக்கப்புறம் உருவாக்குவாங்க. அதுதான் பொதுக்கழகம் அப்படின்னு சொல்றோம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா எல்ஐசி, ஏர் இந்தியா, இந்திய ரிசர்வ் வங்கி, மின்சார வாரியம், இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பொதுத்துறையோட உறுப்புகள் 3 இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன? அரசாங்கத்தால நிர்வாகம் செய்யக்கூடிய நிறுவனம், கூட்டுத்துறை நிறுவனம், பொதுக்கழகம். அரசாங்கத்தால நிர்வாகம் செய்யக்கூடியது அப்படின்னா இது நேரடியா அரசாங்க துறையால நடத்தக்கூடியது. கூட்டுத்துறை அப்படின்னா அரசாங்கம் ஒரு பிரதான பங்குதாரரா இருக்கும். இதுவே பொதுக்கழகம் அப்படின்னா நாடாளுமன்றத்துல சட்டம் போட்டு இதை உருவாக்குவாங்க. ஓகேவா? அடுத்து தொழில்களை வகைப்படுத்துவாங்க. என்னென்ன அப்படின்னா 1956 தொழிற்கொள்கை இருக்கு இல்லையா, அதன் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. 3 பிரிவா சொல்லுவாங்க. அட்டவணை ஏ, அட்டவணை பி, அட்டவணை சின்னு சொல்லியிருப்பாங்க. அட்டவணை ஏ அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கே சொந்தமான தொழில்கள் தான் அட்டவணை ஏ. அட்டவணை பி அப்படிங்கிறது தனியாரும் இருக்கலாம், ஆனா புதுசா ஆரம்பிக்கிற முழு பொறுப்பும் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். ஓகேவா? இதுவே அட்டவணை சி அப்படிங்கிறது மீதமுள்ள எல்லா தொழில்களுமே தனியார் துணைக்கு கொடுத்துருவாங்க. இதுதான் பாத்தீங்க அப்படின்னா அட்டவணை ஏ, பி, சி அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பொதுத்துறையில 9 வகையா சொல்லலாம். 9 வகையா பிரிச்சிருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா பொதுத்துறை நிறுவனங்களை பொருளாதார மேம்பாட்டு அத்தியாவசிய உள்கட்டமைப்பு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து முதன்மை பொது பயன்பாடுகள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பொதுத்துறை நிறுவனங்களை எப்படி சொல்லலாம்? முதன்மை பொது பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா விமான நிறுவனங்கள், கப்பல் போக்குவரத்து, ரயில்வே, மின் உற்பத்தி, தொலைத்தொடர்பு, இது எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்து பொதுத்துறை நிறுவனங்களை கட்டளை பொருளாதாரத்தோட அதிகாரங்களை தனது கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாதுகாப்பு, வங்கிகள், நிலக்கரி சுரங்கங்கள், எண்ணெய், எஃகு, இந்த மாதிரி எல்லாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பொதுத்துறைய தொழில் முனைவோர் பங்கை வகிக்கணும் அப்படிங்கிறது. அது பாத்தீங்கன்னா இரும்பு தாது, பெட்ரோல், அதுக்கப்புறம் வேதிப்பொருள், உரம், சுரங்கம், கப்பல் கட்டுமானம், கனரக பொறியியல், இது எல்லாமே வரும். அடுத்து அரசோட முற்றுரிமை இருக்கு இல்லையா, அதன் கீழே இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள். இது தொலைத்தொடர்பு, உபகரணங்கள், பாதுகாப்பு உற்பத்தி, ரயில்வே, ரோலிங் ஸ்டாக் அப்படிங்கிறது எல்லாமே. அடுத்து உயர் தொழில்நுட்ப தொழில்களுக்கு மட்டுமே பிரத்யேகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா அணுசக்தி. அடுத்து நுகர்வோர் சார்ந்த பொதுத்துறை நிறுவனங்கள், இது மருந்து, காகிதம், உணவகம், இது எல்லாத்தையும் சொல்லலாம். அடுத்து நலிவடைந்த தனியார் நிறுவனங்களை கையகப்படுத்தி பொதுத்துறை கொண்டு வருது, அது ஜவுளி, பொறியியல் துறையை சொல்லலாம். வர்த்தக கழகமா இருக்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், அதாவது FCI, CCI, இது எல்லாமே. ஆலோசனை மற்றும் பொறியியல் சேவையை வழங்கக்கூடிய பொதுத்துறை நிறுவனங்கள், இது மெக்கான் நிறுவனத்தை சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களை 9 வகைகளா பிரிச்சிருப்பாங்க. இந்த 9 வகையில என்னென்ன தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நிதி ஆயோக் பத்தி பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இதை பத்தி டீட்டெயில்டா 12th லெசன்ல கொடுத்துருப்பாங்க. 12th எக்கனாமிக்ஸ் லெசன் 11 பொருளாதார மேம்பாடும் திட்டமிடல்ல நிதி ஆயோக் பத்தி இன்னும் டெப்தா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 65 வருஷ பழமையான திட்டக்குழுவுக்கு பதிலா இந்த நிதி ஆயோக்கு கொண்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது அமைச்சங்களுக்கும் மாநிலத்துக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டுக்கும் நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது திட்டக்குழுவுக்கு இருந்தது. ஆனா அந்த அதிகாரம் இந்த நிதி ஆயோக் கிட்ட கிடையாது. இப்ப எதன் கீழே இருக்கு அப்படின்னா நிதி அமைச்சகத்தின் கீழே தான் இருக்கு. இது 2015 ஜனவரி 1ல இந்த திட்டக்குழுவை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நிதி ஆயோக்கை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஆயோக்க திங்க் டேங்க், அதாவது மதியுரையக குழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதியுரையக குழு, திங்க் டேங்க், சிந்தனை குழு அப்படின்னு சொல்லுவாங்க. நிதி ஒதுக்கக்கூடிய அதிகாரம் அப்படிங்கிறது நிதி ஆயோக்கு கிடையாது,
ஆனா திட்டக்குழுவுக்கு இருந்தது. ஓகேவா? இப்ப நிதி ஆயோக்கு கிடையாது. நிதி ஒதுக்கக்கூடியத நிதி அமைச்சகத்தின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து 9 வகையான பொதுத்துறைகள் இங்க சொல்லியிருப்பானுங்க பாருங்க. விமான போக்குவரத்து இங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அதுதான். விமான போக்குவரத்து, பாதுகாப்பு, கனரக பொறியியல், ரயில்வே, அணுசக்தி, மருந்துகள், பருத்தி நெசவு, இந்திய உணவு கழகம் FCI, மெக்கான் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்து சமூக பொருளாதார மேம்பாடு பத்தி கொடுத்திருப்பாங்க. என்ன அப்படின்னா சமூக பொருளாதார மேம்பாடு அப்படிங்கிறது சமூகத்துல இருக்கக்கூடிய சமூக பொருளாதார வளர்ச்சியை செயல்படுத்துறோம் இல்லையா, அந்த முறையை தான் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல என்னென்ன வரும் அப்படின்னா GDP, அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தி வரும். அதுக்கப்புறம் ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, வீடுகள், இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேவா? பாருங்க, மதியுரையக குழு அப்படிங்கிறது தான் திங்க் டேங்க், நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவோம். இதை தெளிவா நோட் பண்ணி வச்சுக்குவோம். ஓகேவா? ஏன்னா சிந்தனை குழு, திங்க் டேங்க் இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா மதியுரையக குழு அப்படிங்கிறது என்னன்னு தெரியாது. அதுவும் நிதி ஆயோக் தான் சொல்லுது. அடுத்து சமூக பொருளாதார வளர்ச்சி குறியீடுகள் GDP அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயம் தான். ஓகேவா? ஸோ GDP அப்படிங்கிறத இங்க கொடுத்துருப்பாங்க. நாட்டோட உற்பத்தியை அதிகமாக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்து ஆயுட்காலம் 2011 கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 65.80 ஆண்டுகளும் சராசரி ஆயுட்காலம் அப்படிங்கிறது, பெண்களுக்கு 68.33 ஆண்டுகளும் இருந்திருக்கு. ஓகேவா? இதுவே 2018-19 மத்திய வரவு செலவு திட்டத்துல பாத்தீங்கன்னா தேசிய சுகாதார உற்பத்தி திட்டத்தை அரசாங்கம் வந்து அதிகரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து கல்வி அறிவு பாத்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் கல்வி இயக்கம். ஓகேவா? SSA அப்படிங்கிறத இந்திய அரசோட முதன்மை திட்டத்தோட அங்கமா நம்ம சொல்லலாம். 6 to 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளோட வாழ்க்கை திறன்களோட கூடிய இலவச கட்டாய கல்வியை வழங்குறதுக்கு தான் இதை கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்து கல்வியோட தரத்தோட அளவை பொறுத்து அதிகரிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இடைநிலை கல்வி திட்டம், திறன் வகுப்பு, மின்னணு கற்றல், இலவச கணினி திறன் வகுப்புகள், கற்பதற்கான இயற்கையான சூழல் வழங்குதல், இது மாதிரி அரசாங்கத்தால இந்த திட்டங்கள் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது முதன்மை துறையில இருந்து 2ஆம் நிலை 3ஆம் நிலை துறைக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மாறி இருக்கு. ஓகேவா? அதிக எண்ணிக்கையிலான மக்கள் தொகை பார்த்தீங்க அப்படின்னா வேலை தேடி நகர்ப்புறங்கள்ல இருந்து இடம்பெயர்றாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இடம்பெயர்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா அடுத்து இதனால நகர்ப்புற மக்கள் தொகை வந்து அதிகரிக்குது. ஸோ அரசாங்கத்தோட ஸ்மார்ட் சிட்டி, திறன் நகரம் அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்தது. இதனால நகரங்கள்ல மருத்துவமனைகள், பள்ளிகள், வீட்டு வசதிகள், வணிக மையங்கள், இந்த மாதிரி பல வசதிகளை கொண்டு வந்திருக்கு. ஏன்னா நிறைய மக்கள் தொகை நகரங்களை நோக்கி போறாங்க. அப்ப அவங்களுக்கு உண்டான வசதிகள் எல்லாமே எங்க இருக்கணும் இல்லையா, அதை பொறுத்து. வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராமப்புற பின்தங்கிய பகுதிகளை மேம்படுத்துறதுக்காகவும் குறைந்த கட்டணத்துல மின்சார வரி சலுகை செய்யறதுக்காகவும் பல சலுகைகளை என்ன பண்ணிருக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அரசாங்கம். ஓகேவா? அடுத்து வீடு, சுத்தமான குடிநீர், அதுக்கப்புறம் சுகாதாரம் வழங்குது. அரசு துறை பாத்தீங்கன்னா வீட்டு வசதிகள், சுத்தமான குடிநீர் வசதிகள், சுகாதார வசதிகளை தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்கு. சுத்தமான நீர், சுகாதார வசதிகளை வழங்குறது, நோய்கள், அதுக்கப்புறம் ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நீக்குது. இந்த மாதிரி வசதிகளை வழங்குறதால மக்களோட வாழ்க்கை சுழற்சி அப்படிங்கிறது அதிகரிக்குது. ஓகேவா? இந்த இப்ப புது எடிஷன்ல இது தெளிவா இந்த இமேஜ் இருக்காது. நான் இதை வந்து பழைய எடிஷன்ல காட்டுறேன், பாத்துக்கோங்க. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP இருக்கு இல்லையா, அது வந்து 2008-9 கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? ஒரு நிமிஷம். 2018-19 கொடுத்திருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பணிகள் துறை அப்படிங்கிறது 54.40%, வேளாண் துறை அப்படிங்கிறது 15.87%, தொழில்துறை அப்படிங்கிறது 29.73% கொடுத்திருப்பாங்க. பணிகள் துறை தான் GDP பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தொழில்கள் துறை, அதுக்கப்புறம் வேளாண் துறைன்னு வரும். இதை வந்து பணிகள் துறையை நம்ம சேவை துறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்து இந்த இது கொடுத்திருப்பாங்க பாருங்க, மருத்துவமனை. இது வந்து இதுல பண்ணாங்க இல்லையா, நகரங்கள்ல மருத்துவமனை, போக்குவரத்து விளக்குகள், எச்சரிக்கை ஊடலை பணம், ஒளிப்பாய்வு, வீடுகள், வணிக வளாகம், பள்ளி, வாகன நிறுத்துமிடம், இணையவழகம், அருகலை, இந்த மாதிரிலாம் தெளிவா கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இது வந்து புது புக்ல இந்த இமேஜ் வந்து தெளிவா இருக்காது, அதனால அதுல காட்டினேன். அடுத்து பொதுத்துறையோட முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க.
பாருங்க, பொதுத்துறை மற்றும் மூலதன உருவாக்கம். திட்டமிடல் காலத்துல சேமிச்சு முதலீடு செய்யறதுல பொதுத்துறையோட பங்கு வந்து மிக முக்கியமானதா இருக்கு. அடுத்து பொருளாதார மேம்பாடு. பொருளாதார வளர்ச்சி முக்கியமா தொழில்துறை வளர்ச்சியை பொறுத்ததுதான். சில தொழிலுக்கு மூலப்பொருட்களை வழங்குறதுக்கு இரும்பு, எஃகு, கப்பல் போக்குவரத்து, சுரங்கம் இந்த மாதிரி கனரக அடிப்படை தொழில்கள் எல்லாமே தேவைப்படுது. அடுத்து சமச்சீரான வட்டார வளர்ச்சி அப்படிங்கிறது. பொதுத்துறை நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா தங்களோட ஆலைகளை மாவட்டத்தோட பின்தங்கிய பகுதிகளில் வச்சிருப்பாங்க. இந்த பகுதிகளில் மின்சாரம், குடிநீர் வளங்கள், தன்னாட்சி நகரிகம், அதுக்கப்புறம் மனித சக்தி இந்த மாதிரி அடிப்படை தொழில்துறை குடிமை வசதிகள்லாம் அதுல இருக்காது. ஓகேவா? சோ பொது நிறுவனங்கள் இந்த வசதியை வளர்ச்சியடை செய்யறதன் மூலமா வட்டாரங்கள்ல இருக்கக்கூடிய மக்களோட சமூக பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். அடுத்து வேலை வாய்ப்பு உருவாக்கம். நாட்டுல இருக்கக்கூடிய வேலையின்மை பிரச்சனையை தீர்க்கறதுக்கு பொதுத்துறை லட்சக்கணக்கான வேலையை வந்து உருவாக்கி இருக்கு. 2011 வருஷம் பணியமர்த்தக்கூடிய நபர்களோட எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 150 லட்சம். இது மாதிரி முதலாளியா பணியாற்றுறது, அதுக்கப்புறம் தொழிலாளர்களோட வேலை வாழ்க்கை நிலைமையை மேம்படுத்துறதுக்காக பொதுத்துறை வந்து அதிக அளவுல பங்களிப்பு செஞ்சிருக்கு. அடுத்து ஏற்றுமதி ஊக்குவிப்பு, அந்நிய செலாவணி வருவாய். இது பாத்தீங்கன்னா சில பொது நிறுவனங்கள் இந்தியாவோட ஏற்றுமதியை மேம்படுத்துறதுக்கு அதிக பங்களிப்பு வந்து செஞ்சிருக்கு. மாநில வர்த்தக நிறுவனம், தாதுக்கள் மற்றும் உலோக வர்த்தக நிறுவனம், இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம், இந்துஸ்தான் இந்திய கருவிகள் இது எல்லாமே ஏற்றுமதி மேம்பாட்டுல மிக சிறந்ததா இருக்கு. அடுத்து நலிவடைந்த தொழில்களுக்கு பாதுகாப்பு. நலிவடைந்த தொழில்கள் இருக்கு இல்லையா, அது வந்து மூடக்கூடியதை தடுத்து அதோட பொறுப்பை வந்து இது ஏத்துக்கிட்டு செய்யும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இறக்குமதி மாற்று. இது சில பொதுத்துறை நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா குறிப்பா முன்னாடி இருக்கக்கூடிய இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்யறதுக்காகவும் அந்நிய செலாவணியை மேம்படுத்துறதுக்காகவும் தொடங்கியிருக்காங்க. எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு ஆணையம், அதுக்கப்புறம் இந்திய எண்ணெய் நிறுவனம், பாரத மின்னணு நிறுவனம் இந்த மாதிரி இறக்குமதிக்கு மாற்றீடு செய்யறதுக்கு மூலியமா அந்நிய செலாவணியை சேமிச்சிருக்காங்க. இது எல்லாமே வரும். இந்திய ரயில்வே அப்படிங்கிறது அதிக அளவுல பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். ஸோ அதிக அளவுல பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம் எதுன்னு கேட்டா இந்திய ரயில்வே. அடுத்து பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் கொடுத்திருப்பாங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுத்துறை அப்படிங்கிறது தொழில்கள் இருக்கு இல்லையா, அதோட உரிமையை அரசாங்கத்திடம் இருக்கும். இது வந்து தனி நபர்கள் கிட்ட இருக்கும். பொது வருவாய், வருமானம், பண்டங்கள், பணிகளோட மீது விதிக்கக்கூடிய அந்த விதி வந்து வரியை பொறுத்து இருக்கும். ஓகேவா? இது வந்து பங்குகள், கடன் பத்திரங்கள் வழங்குதல், கடன் வாங்குதலை பொறுத்து இருக்கும். அடுத்து இது பாத்தீங்கன்னா பொதுத்துறை தொழிலாளருக்கு முறையான ஊதியத்தை உறுதி செய்யும். இது வந்து தொழிலாளர்களை சுரண்டி வேலை பார்க்கும். ஏன்னா அதோட வேலை அப்படிங்கிறது லாப நோக்கம் தான். இது ஒரு சிலர் கையிலையோ இல்லைன்னா பணக்காரர்கிட்டயோ பெரும் செல்வத்தை குவிக்கிறது அனுமதிக்காது. ஏன்னா அரசாங்கத்திடம் இருக்கு. இது வந்து குவிக்கிறது அனுமதிக்கும். ஏன்னா இது வந்து தனிநபர்கிட்ட இருக்கு. பொதுத்துறை நிறுவனங்களுக்கு என்எல்சி, செயில், பிஎஸ்என்எல் இந்த மாதிரி உதாரணங்கள் சொல்லலாம். தனியார் துறை நிறுவனங்களுக்கு டிவிஎஸ் மோட்டார்ஸ், அசோக் லேலண்ட், டாடா ஸ்டீல் இந்த மாதிரி உதாரணங்களா சொல்லலாம். இதுல வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது இருக்காது, இதுல வரி ஏய்ப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? சேவை நோக்கமுடையது, இது முழுக்க லாபம் நோக்கமுடையது. சமூக ரீதியா பின்தங்கிய மக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறாங்க. இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது நடைமுறைப்படுத்திருக்காங்க. இதுல வந்து பின்தங்கிய மக்களை ஒரு வர்த்தக மக்கள் அது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பொருட்படுத்தாது. இட ஒதுக்கீடு அப்படிங்கிறது இதுல பின்பற்ற மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பொதுத்துறைக்கும் தனியார் துறைக்கும் இருக்கக்கூடிய இது. ஆல்ரெடி பொதுத்துறை பத்தி டீட்டெயில்டா பார்த்தாச்சு. அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு வந்து தனியார் துறை வந்துடும். ஏன்னா தனியார் துறை அப்படிங்கிறது தனி நபரிடம் தான் இருக்க போகுது. அப்ப அவங்க சார்ந்து அவங்களுக்கு தேவையான அந்த லாப நோக்கத்தோட தான் வேலை பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்ப அந்த தொழிலாளர்களை சுரண்டி வேலை பார்க்கறது, அதுக்கப்புறம் இவங்க வந்து முதலீடு அப்படிங்கிறது எதுல வரும்? கடன் பத்திரங்களை வாங்குறது, இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பங்கை வச்சு வாங்குறது. பட் அரசாங்கத்துக்கிட்ட அவங்க அரசாங்கம் விதிக்கக்கூடிய வரி மூலமா அவங்க வந்து முதலீடு வந்து வச்சுக்குவாங்க. இதை பத்தி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்து தனியார் துறை பத்தி கொடுத்திருப்பாங்க. தனியார் துறை பாத்தீங்க அப்படின்னா தனி நபர்களாலோ இல்லைன்னா நிறுவனங்களுக்கு சொந்தமான இல்லைன்னா அவர்களால் கட்டுப்படுத்தப்பட்டு நிர்வகிக்கக்கூடிய ஒரு தேசிய பொருளாதார பிரிவு தான் பாத்தீங்கன்னா தனியார் துறை அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிளா தனியார் இல்லைன்னா நிறுவனம் இது சார்ந்து வரக்கூடியதுதான் உங்களுக்கு என்ன வரும்? தனியார் துறை அப்படின்னு வரும். ஓகேவா? இது பாத்தீங்கன்னா 2 வழியில உருவாக்கியிருப்பாங்க. அதாவது ஒரு புதிய நிறுவனத்தை உருவாக்குவதன் மூலியமா கொண்டு வரலாம், இல்லைன்னா எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனத்தையும் தனியார் மயமாக்குவதன் மூலியமா கொண்டு வரலாம். 2 வகையில இதை வந்து கொண்டு வரலாம். அடுத்து தனியார் துறை அப்படிங்கிறது நாட்டோட பொருளாதார அமைப்புல ஒரு பகுதின்னு சொல்லலாம். அரசாங்கத்தை விடவும் தனிநபர் அப்படிங்கிறது இது வந்து நிறுவனங்களால கட்டுப்படுது இல்லையா, அதாவது தனிநபர்கள் இல்லைன்னா நிறுவனங்களால நடத்துது. இது பாத்தீங்கன்னா பொதுத்துறை வந்து பறந்து விரிந்து இருந்தாலுமே தனியார் துறை அப்படிங்கிற பங்களிப்பு வந்து அதிகமா இதுல இருக்கும். ஓகேவா?
அடுத்து பொருளாதார துறையில பொருளாதார அடிப்படையில பாத்தீங்கன்னா தனியார் துறை வந்து அதிக பங்களிப்பு வந்து கொடுத்துரும். அதாவது ஜிடிபி இருக்கு இல்லையா, தேசிய உற்பத்தியில தனியார் துறையோட பங்களிப்பு வந்து பொதுத்துறையை விடவும் அதிகமா இருக்கும். சாலை, கப்பல், விமான வழி போக்குவரத்து, நுகர்வோர் தொழில்கள் இதுல எல்லாமே தனியார் துறையோட ஆதிக்கம் வந்து அதிகம். முக்கிய தனியார் நிறுவனங்கள் என்னென்ன அப்படின்னா இன்ஃபோசிஸ், ஆதித்யா பிர்லா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா குழுமம், விப்ரோ, இந்துஸ்தான் யூனிலிவர், ஐசிஐசிஐ இந்த மாதிரி இது எல்லாமே தனியார் நிறுவனங்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தனியார் நிறுவனங்களோட பணிகள் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அப்படின்னா தனியார் துறை பார்த்தீங்கன்னா முக்கிய செயல்பாடா என்ன சொல்லுது அப்படின்னா புதுமை மற்றும் நவீனமயமாக்குதல் இருக்கு இல்லையா, அதை வந்து அதிகப்படுத்துவாங்க. எதுக்கு அப்படின்னா அவங்களோட லாபம் வந்து அதிகரிக்கும், இன்னுமே மேம்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக. அப்ப லாப நாக்கத்தோட இந்த மாதிரி கண்டறியறாங்க இல்லையா, ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா புதிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும் உற்பத்தி நடவடிக்கைகளை விஞ்ஞான முறையில நிர்வகிக்கிறதுக்கும் அவங்கள வந்து தூண்டுது. ஓகேவா, ஸோ அதாவது நிறுவனர்களை. அடுத்து உள்கட்டமைப்பு சேவைகளை மேம்படுத்துறது, பராமரிக்கிறது, இருக்கக்கூடிய வணிகங்களை ஊக்குவிக்கிறது, விரிவுபடுத்துறது, மனித மூலதன வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கு குறிப்பா தொழிலாளர் சந்தையில பங்கேற்க உதவுறது, சமூக வணிகம் மற்றும் கூட்டுறவு உள்ளூர் பரிமாற்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா, அது முறைசாரா கடன் இந்த மாதிரி ஊக்குவிக்கிறது மூலயமா சமூக வளர்ச்சியை ஊக்குவிக்குது. சிறு நுண் மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வழங்குறது மூலமா அளிப்பு பக்கம் இருக்கு இல்லையா, அந்த நடவடிக்கைகள் தேவை பக்க நடவடிக்கைகளை கோருது, நகரத்துல முதலீட்டை ஈர்க்குது. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா தனியார் துறையோட பணிகள். ஓகேவா, ஸோ இந்தியா ஒரு கலப்பு பொருளாதார நாடா இருக்கிறதால விரைவான பொருளாதார வளர்ச்சி அடைகிறதுக்கு நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் துறை பெரும் முக்கியத்துவம் அளிக்குது. இந்தியாவில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய துறையான வேளாண்மை, பால் பண்ணை தொழில், கால்நடை வளர்ப்பு, கோழி வளர்ப்பு இது மாதிரி இருக்கக்கூடிய நடவடிக்கைகள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமா யார் துறையின் கீழே இருக்கு, தனியார் துறையோட கட்டுப்பாட்டின் கீழ் தான் இருக்கு. ஓகேவா, முழு வேளாண்மை துறையை நிர்வகிக்கிறது மூலியமா லட்சக்கணக்கான மக்களுக்கு உணவு விநியோகம் செய்யறதுன்னு பார்த்தீங்கன்னா தனியார் துறை தான் முக்கிய பங்கு வகிக்குது. தொழில்துறையோட பெரும்பகுதி இலகுவான பகுதிகளில் ஈடுபட்டிருக்கு. நிலைத்த நிலைக்காத பொருட்கள், மின்னணு மின்சார பொருட்கள், வாகனங்கள், ஜவுளி, ரசாயனங்கள், உணவுப் பொருட்கள், ஒளி பொருட்கள், ஒளி பொறியியல் பொருட்கள் இந்த மாதிரி பல்வேறு நுகர்வோர் பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் யார் வசம் இருக்கு, தனியார் வசம் தான் இருக்கு. ஓகேவா, நாட்டோட முன் சமூகம் பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார சவால்கள் இது எல்லாமே மிகப்பெரியதா இருக்கு. ஸோ நம்மளோட நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை இலக்குகளை பூர்த்தி செய்யறதுக்கு பொதுத்துறை தனியார் துறை இது ரெண்டுமே ஒன்றிணைந்து செயல்படணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஏன்னா நம்ம வந்து கலப்பு பொருளாதார முறையை தான் கொண்டு வந்திருக்கோம். அப்ப அதை பொறுத்து தான் ரெண்டு துறையும் ஈக்குவலா இருக்கணும். அதை பொறுத்து தான் என்ன ஆகும், நம்மளோட பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பொதுத்துறை தனியார் துறை சார்ந்த இன்ஃபர்மேஷன். அதோட முக்கியத்துவம் என்ன, அது வந்து என்ன, அது சார்பு என்ன வகைகள் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கிளாஸ்ல டீட்டெயில்டா பார்த்துருப்போம். ஓகேவா, ஸோ ஹையர் கிளாஸ் நான் சொன்னேன் இல்லையா 11th 12th லெசன் சொல்லியிருப்பேன். இதை முடிச்சதுமே அதை பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு இதை பத்தின தெளிவான புரிதல் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுல இருந்து அட்வான்ஸான லெவல்கள் எல்லாமே நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.